Hello viewers, welcome back to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து நியூபார்ன் பேபிஸ்க்கு ஹெட்பேண்ட் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க வீட்ல இருக்கிற ஓல்டு டி-ஷர்ட் கிளாத் அது அப்படி இல்லனா லெகின்ஸ் கிளாத் கூட நீங்க வந்து எடுத்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நான் இதுக்கு வந்து லெகின்ஸ் கிளாத் தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து டி-ஷர்ட் ஏதாவது இருந்ததுனா கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். லெகின்ஸ்ல வந்து மேல அந்த எலாஸ்டிக் இருக்கும்ல அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்ட்ரிப்பா இந்த மாதிரி ஒரு 1 inch அகலமுள்ள கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ஸ்ட்ரிப்பை ஓபன் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து விட்டீங்கன்னா நமக்கு ஒரு கயறு மாதிரி இந்த மாதிரி வந்துடும். நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துக்கணும், அப்பதான் இந்த மாதிரி வரும். இது நீங்க டி-ஷர்ட் கிளாத்ல எடுத்தீங்கனாலும் இதே மாதிரி தான் வரும். இதே மாதிரி ஒரு 6 ரோப் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த 6 ரோப்பையும் 3 பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 ரோப் வந்து இந்த மாதிரி இன்டூ ஷேப்ல மடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த 3 ரோப் வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ்ல யூ ஷேப்ல போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நான் எந்த மாதிரி நாட் போடுறேனோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த யூ ஷேப்ல இருக்கிற அந்த 3 ரோப்ல லெஃப்ட் சைடு இருக்கிறத எடுத்து அந்த லூப் மாதிரி நம்ம போட்டிருக்கோம்ல அதுக்கு அடியில இந்த மாதிரி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்ல இருக்கிறத எடுத்துட்டு அந்த லூப்புக்கு நடுவில் போகுதுல அந்த கிளாத்துக்கு அடியில விட்டு மேல் பக்கம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கீழே 2 ரோப் வந்து பாத்தீங்கன்னா 2 சைடும் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. அதுல ரைட் சைடு இருக்குல்ல அதை மட்டும் நம்ம வந்து அடிப்பக்கம் இருக்குல்ல அதை வந்து மேல் பக்கமா எடுத்து விட்டுக்கலாம். இப்ப நமக்கு ஒரு நாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை வந்து ஃபுல்லா வந்து நம்ம டைட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 ரோப்பா எடுத்திருக்கோம். இதை நல்லா டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நாட் வந்து ரெடி ஆயிரும். ஃபுல்லா நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுக்கோங்க. 4 சைடும் வந்து நல்லா இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நமக்கு அந்த நாட் வந்து நல்லா டைட் ஆயிடுச்சு. மொத்த ஹெட்பேண்டோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 13 இருந்து 14 இன்ச் வரைக்கும் இருக்கலாம் நியூபார்ன் பேபிஸ்க்கு. நீங்க வந்து அடல்ட்ஸ்க்கு பெரியவங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க லென்த்தா வந்து ரோப் எடுத்துக்கணும். உங்களோட ஹெட் ரவுண்டை வந்து மெஷர் பண்ணிட்டு அந்த அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த நாட்ல இருந்து 2 பக்கமும் 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு 6 ரோப்பையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த ரோப்பை கரெக்டா இப்படி வந்து ஒன்று மேல ஒன்று வச்சு திரும்ப அகைன் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எந்த பக்கமும் ட்விஸ்ட் ஆகாம கரெக்டா மேல ஒன்று வச்சு நீங்க வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். இப்போ அந்த ஹெட்பேண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அந்த எண்டிங் வந்து நம்ம தெரியாம இருக்கிறதுக்காக இன்னொரு பீஸ் கிளாத் எடுத்திருக்கேன். 2 இன்ச் அகலத்துக்கும் 3 இன்ச் உயரத்துக்கும். அந்த கிளாத்தை அந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு பக்கம் தள்ளி வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு அந்த பேண்டை ஒட்டியே வந்து நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டோம்னா அந்த கிளாத்தை வந்து அந்த எண்டிங் தெரியாம நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. நமக்கு எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிருக்கோம் அப்படின்றது வந்து வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்து விடுறோம். ஃபுல்லா எடுத்து விட்டதுக்கு அப்புறம் இந்த பேண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. ஹெட்பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நீங்க வந்து இது ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பேபிஸ் மட்டும் தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்ம பெரியவங்களுக்கு கூட நம்மளோட ஹெட் சைஸ்க்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் இதே மாதிரி ரெட் கலர்ல இன்னொன்று ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்க. நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.